Hi friends, welcome to healthy food. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போறோம். பீட்ரூட் ஃபிங்கர் எப்படி பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு ஒரு panல எண்ணெய் சேர்த்துக்கங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு சின்ன சைஸ் பல்லரி வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணிருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். லேசா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு சின்ன சைஸ் பீட்ரூட்டை இந்த மாதிரி துருவி எடுத்து சேர்த்துருக்கேன் நான். சேர்த்துட்டு இந்த பீட்ரூட்டில் இருக்க அந்த ஈரப்பதம் போகிற வரையும் நல்லா வதக்கிக்குங்க. ஈரப்பதம் போயிடட்டும். இந்த அளவுக்கு ஈரப்பதம் பாதியாக முக்கால்வாசியாக குறைஞ்சதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சிகப்பு மிளகாய்த்தூள், மல்லித்தூள், அப்புறம் மஞ்சள் தூள். உங்களுக்கு வேணும்னா கரம் மசாலா தூள் வேணும்னா நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிடுங்க. இந்த பச்சை வாசனையெல்லாம் போகிற வரையும் நல்லா வதக்கிடுங்க. இப்போ பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. தண்ணியும் நல்லா வற்றிடுச்சு. 2 சின்ன சைஸ் உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்துருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஒரு மேஷர் வச்சு அமுத்திக்கலாம். உங்ககிட்ட மேஷர் இல்லை அப்படின்னா ஒரு பெரிய டம்ளரை வச்சு பேக் சைடை வச்சு அமுத்துனீங்கன்னா இந்த மாதிரி நல்லா அமுங்கிரும். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகை ஃப்ரெஷ்ஷாக தட்டி சேர்த்துருக்கேன் நான். அதை 1-2 தட்டி, அந்த மாதிரி ரொம்ப பொடியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படி நல்லா தட்டி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டிங்கன்னா இந்த ஃப்ளேவர் கண்டிப்பாக சேர்த்துங்க. அப்போ தான் இந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போது இதை இந்த மாதிரி நீட்டமான ஷேப்பாக நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் இதை அப்படியே கட்லெட்டாக கூட பண்ணிக்கலாம். நீங்கள் எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுக்க விருப்பம் இல்லைன்னா இப்போ கட்லெட் ஷேப்புக்கு ரவுண்டாவோ ஹார்ட் ஷேப்லேயோ உருட்டி நீங்கள் அடுத்து கட்லெட்டாக கூட பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இந்த மாதிரி பண்ணுறேன். இதில் உப்புடைய அளவு எல்லாமே நீங்கள் சரி பார்த்துக்கங்க. இப்போ கொஞ்சமாக மைதா மாவை எடுத்துக்கோங்க. தண்ணி விட்டுட்டு இதை நல்லா கலக்கிடுங்க. தண்ணி விட்டு கலக்கிறப்போ அந்த எப்படி இருக்கணும்னா அந்த மாவு ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் தண்ணியாட்டம் இருக்கக்கூடாது. இப்போ ஒரு ஸ்பூனை போட்டிங்கன்னா அந்த ஸ்பூன் நல்ல கோட்டாகிற அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் நம்ம தயார் பண்ணி வச்ச மாவை உள்ளே சேர்த்துறப்போ கோட் பண்ண முடியும். இந்த மாதிரி கோட் பண்ணுற மாதிரி இருக்கணும்னால இப்போது நம்ம தயார் பண்ணி வச்ச பீட்ரூட் ஃபிங்கர்ஸை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த மைதா மாவில் ஒரு கோட் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் கட்லெட் பண்ணிங்கனாலும் இதே ப்ரொசீஜர் தான். நீங்கள் ரவுண்ட் ஷேப்போ என்ன ஷேப்பில் உருட்டுறீங்களோ உருட்டிட்டு மைதா மாவில் போட்டு எடுத்து கோட் பண்ணி எடுத்து பிரெட் க்ரம்ஸ் வச்சு எடுத்துட்டிங்கன்னா முடிஞ்சது. இப்போ இப்படி எடுத்துட்டோம். இது மாதிரி எல்லாத்தையும் எடுத்துடலாம். எல்லாத்தையும் எடுத்து முடிச்சிட்டோம். இப்போ பேனில் எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் கட்லெட் பண்ணுறீங்கன்னா பேன் அடுப்பில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் கொஞ்சமாக பேன் வச்சுட்டு எண்ணெய் இவ்வளோ அளவுக்கு டீப் ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சமாக எண்ணெய் விட்டு மீன் பொரிக்கிற மாதிரி பொரிச்சு எடுத்திங்கன்னா போதும். ஷாலோ ஃப்ரை பண்ணிங்கன்னா போதும். நான் இன்றைக்கி பீட்ரூட் ஃபிங்கராக பண்ணுறதுனால எண்ணெயில் போட்டு எடுக்கிறேன். இந்த எண்ணெய் நல்ல சூடான எண்ணெயாக இருக்கணும். அப்போ தான் நல்ல கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு வரும். இல்லாட்டி ஒரு மாதிரி எண்ணெய் சரியாக குடிக்காமல் கிறிஸ்பியாக இல்லாமல் வந்துடும். அவ்வளோதான், நம்ம பீட்ரூட் ஃபிங்கர் செஞ்சு முடிச்சிட்டோம். நீங்கள் ஷாலோ ஃப்ரை பண்ண பிடிக்கணும் அப்படின்னா நீங்கள் அப்படி கூட பண்ணிக்கலாம். நான் எண்ணெய்க்குள்ளே போட்டு எடுத்துருக்கேன். நீங்களும் செஞ்சு பாருங்கள். நார்மலாக பண்ணுற பொட்டேட்டோ ஃபிங்கரை விட இது டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து பழக்கிட்டிங்கன்னா இது ரொம்பவும் ஹெல்த்தி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.